ஈரோடு அருகே பவானிசாகர் அணையில் வண்டல் மண் எடுக்கும் விவகாரத்தில் அமைச்சர் திரு செங்கோட்டையன் விவசாயிகள் மீது கூறிய குற்றச்சாட்டுக்கு விவசாயிகள் சங்கங்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. விவசாயிகளுக்கு எதிரான போக்கை கடைபிடித்து வரும் திரு செங்கோட்டையன் மீது தாவேக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த சங்க நிர்வாகிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மாவட்ட வன அலுவலகத்தில் நேற்று நலத்திட்ட உதவிகள் வழங்குறதுக்காக மதிப்பிற்குரிய நமது மாவட்டத்தினுடைய அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவர்கள் நேற்று வந்திருந்தார். அவர் வந்திருந்தபோது செய்தியாளர்கள் அவர்கிட்ட இந்த வண்டல் மண் ஓட்டுறதுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை அவர் கேட்டாங்க. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, அதாவது அங்கே ஒரு சில விவசாயிகள் நிறையா மண்ணை ஓட்டி அங்கே பக்கத்துலேயே வச்சுருக்காங்க, அவங்க மேலே அதனால தான் இத்தனை கட்டுப்பாடு வச்சுருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஒரு வண்டி அங்கே கொட்டிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றஞ்சாட்டி இருக்கார் விவசாயி மேலே. அப்போ அப்படி இருந்தால் ஒரு நடவடிக்கை எடுத்துருக்கலாம். அது இல்லாத அங்கே 4 துறைகள், வருவாய்த்துறை, பொதுப்பணித்துறைங்க, வனத்துறை, காவல்துறை, இத்தனையும் அங்கே செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது இல்லாத கேட்டில் அங்கே வனத்துறை கேட்டில் வனத்துறை அலுவலர்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் கேமரா இயங்கிட்டு இருக்கு. அது இல்லாத 5 ஸ்பெஷல் தாசார் போட்டிருக்காங்க இந்த வண்டல் மண் ஓட்டுறது எங்கெங்கே போகுதுன்னு கண்காணிக்கிறதுக்காக. அப்போ இதே மீறி அங்கே தப்பு நடந்திருக்குன்னு சொல்லி அமைச்சர் சொல்கிறாரு. இது ஒரு அபத்தமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டல் மண் இதனால தான் எல்லா விவசாயிகளுக்குமே கட்டுப்பாடு கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஒருத்தர் தப்பு பண்ணுறாரு, அவர் மேலே நடவடிக்கை விட்டு போட்டு இவர் ஆயிரக்கணக்கான விவசாயிகளுக்கு கட்டுப்பாடு விதிச்சிருக்குது அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் சரி? இது மண் ஓட்டக்கூடாது, மண் ஓட்டுறதை தடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் பண்ணிகிட்டு இருக்காங்களோன்னு தோணுது. இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த அதிமுக ஆட்சியில் இதே செங்கோட்டையன் அவர்கள் அமைச்சராக இருந்தபோது KR கந்தசாமி அவர்களை வைத்து இந்த டேமில் ஏகப்பட்ட மண்ணை ஓட்டியிருக்கிறாங்க. அது இந்த ஊருக்கு உலகத்துக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது இப்போ விவசாயிகளே நேரடியாக ஓட்டுறதை நேரடியாக ஓட்டுறதுனால இதில் அரசியல்வாதிகளுக்கோ மற்றவங்களுக்கோ அதில் இதில் பெரிய ஒரு அனுகூலம் இல்லை. அதனால தான் இப்போ இது இத்தனை கட்டுப்பாடு கொடுக்குறாங்களோன்னு அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு தோணுது. ஆகையினால் இப்போ என்னென்னா, தூய ஆட்சி கொடுக்கணும்னு நினைக்கிற இந்த முதலமைச்சர் இதை கொஞ்சம் கவனிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கட்டுப்பாடுகள் கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஒரே காலைக்கு எந்த காலைக்கு அனுமதிக்கணும் அதுக்கு ஓட்டுங்க அப்படின்னு. இப்போ நிறையா விவசாயிகள் மண் ஓட்ட முடியாமல் ரொம்ப சிரமத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாம் வெள்ளாமை இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில பக்கம் கணவர் வாங்கியிருக்கார் அனுமதி, ஆனால் மனைவியோட காடு பக்கத்தில் காலியாக இருக்குது. ஏன்னா அவரோட காடு ஃபுல்லாக வெள்ளாமையாக இருக்குது, பக்கத்தில் மனைவியோட காடு இருக்குது. அந்த கால் நம்பருக்கே கொட்டக்கூடாதுன்னு சொல்லி கட்டுப்பாடு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இத்தனை கட்டுப்பாடு இருக்கிறதுனால நிறையா விவசாயிகள் வேளாண்மை இருக்குது. வேளாண்மை அவங்க தோட்டத்தில் இருக்கிறதுனால அவங்க ஓட்டி பக்கத்தில் லேண்ட்லேயோ இல்லை இன்னும் பக்கத்து இடத்துலையோ கொட்ட முடியாத நிலைமையில் இருக்கிறாங்க. இப்போது இது 1 மாதம் 2 மாதத்தில் உங்களுக்கு மழை பெஞ்சு தண்ணி வந்துடும் இங்கே டேமில். அதுக்குள்ளே மண் ஓட்டுனது தான். ஆனால் அதுக்குள்ளே இப்போ வெள்ளாமை இருக்கிறதுனால அவங்க ஓட்ட முடியாத நிலைமை இருக்கிறாங்க. உடனடியாக அந்த கட்டுப்பாடுகளை நீக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ரெண்டாவது என்னென்னா, இந்த நம்ம அமைச்சர் அவர்கள் செங்கோட்டையன் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய அமைச்சர் பதவியை பயன்படுத்தி இந்த மாவட்ட நிர்வாகத்தையுமே இங்கே இருக்க அதிகாரிகளையும் சுதந்திரமாக செயல்பட முடியாமல் கட்டுப்படுத்துகிறாரு. ஆக இவர் ஒரு விவசாய வீட்டு புள்ள, அதாவது ஒரு விவசாயி மகன் என்று சொல்லிக்கொண்டு விவசாயிகளுக்கு எதிராக விரோத போக்கை இவர் கைவிடணும்னு சொல்லி நாம் கேட்டுக்கிறோம். உடனடியாக முதல்வர் இதில் நடவடிக்கை ஒன்று நாங்கள் கேட்டுக்கிறோங்க. என்னுடைய பேர் நடராஜனுங்க, தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் ஈரோடு வடக்கு மாவட்ட செயலாளர்.